ஓகே, என் வாய்ஸ் ஆடிபிளாக இருக்குல்ல? ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுன்னு நினைக்கிறேன். விசிபிள் ஆகணும்னா சொல்லுங்கள். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம மொத்தம் 3 டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம லூப்ஸை பற்றி பார்த்தோம். அண்ட் ஆப்ரேஷன்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் அதெல்லாம் பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்தோம். கரெக்ட் தானே? ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம மொத்தம் 3 விஷயம் பார்க்க போகிறோம். மொதல் இது வந்துட்டு செட். ஓகேவா? ஸோ செட்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அண்ட் டிக்ஷனரிஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக போயிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ உங்களுக்கு செட்னா ஐடியா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு? நம்ம லைக் ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே படிச்சிருப்போம். செட்டுங்கிறத வந்துட்டு படிச்சிருப்போம். உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன், புரியும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. ஸோ செட்டில் வந்துட்டு யூனியன் என்னது, இன்டர்செக்ஷன் என்னது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு அப்போ தெளிவாக வைப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு மொத்தம் 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு க்ரீன் சர்க்கிள்குள்ளே ஒரு கார் அண்ட் ப்ளூ சர்க்கிள்குள்ளே பைக் அண்ட் ரெட் கலர் சர்க்கிள்குள்ளே வந்துட்டு நமக்கு ஒரு சைக்கிள் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இது எதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்துட்டு மொத்தம் நம்ம சொசைட்டி வந்துட்டு 3 வகையான பீப்புள் இருக்காங்க. ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு 4 வீலர் எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேவா? ஸோ 4 வீலர் ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் 4 வீலர் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு 2 வீலர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் அனதர் கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்களா? ஸோ மொத்தம் 3 டைப் சொன்னேன். ஸோ இன்னொரு கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு நமக்கு பைசைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம 3 டைப் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுமாதிரி 3 டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுக்கிற பீப்புள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ யா ஸோ இதில் வந்துட்டு நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? ஸோ பாசிபிலிட்டின்னு பார்க்கும்போது கார் வச்சுருக்கவங்க பைக்கு வச்சுருக்கலாம், இல்லை சைக்கிளும் வச்சுருக்கலாம், ஏன்னா 3மே வச்சுருந்துக்கலாம். பைக் வச்சுருக்கவங்களும் கார் வச்சுருக்கலாம், இல்லை சைக்கிள் வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாசிபிலிட்டி அண்ட் திங்ஸ் எல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வந்துட்டு இந்த லைக் ஹோலாக வந்துட்டு மொத்தமாக எல்லா வேலையும் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க. மொத்தம் இப்போ வந்துட்டு இங்கே மொத்தம் மீட்டிங் 4 பேர் இருக்கோம்னா, ஸோ 4 பேர் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், நான் பைக்கில் போவேன், சைக்கிளில் போவேன் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்கிட்ட வந்து 2 செட் இருக்குது. ஸோ 2 வேல்யூ இருக்கு செட்டுக்குள்ளே. ஓகேவா? செட்னா லைக் செட் ஆஃப் வேல்யூஸ். அண்ட் இப்போ இன்னொருத்தங்க நம்ம குரூப்பில் யார் இருக்கலாம்? ஓகே ஓகே, நான் மகாலட்சுமி எடுக்கிறேன். ஓகே, ஸோ மகாலட்சுமி என்ன பண்ணுறாங்க, காரை வச்சுருக்காங்க, அவங்கள்ட்ட சைக்கிள் இருக்குது. ஓகேவா? அண்ட் ஜெனிஃபர்ட்ட வந்துட்டு லைக் பைக் இருக்குது அண்ட் கார் இருக்குது. அண்ட் ரிமைனிங் இன்னொருத்தங்க பேர் என்னது, சாரி, ஓகே, பிளெஸிக்கிட்ட வந்துட்டு 3மே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி வந்துட்டு எல்லா கிட்டையுமே வந்துட்டு மாற்றி மாற்றி இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் இது 3 வழி நமக்கு மொத்தமாக தூக்கி ஒரே இடத்துல போடுறோம் தெரியுமா? அதுக்காக தான் செட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ மொத்தமாக 3 வழி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ என்னோட இதுக்குள்ள வந்துட்டு எனக்கு கார் அண்ட் பைக்குன்னு எழுதுவேன். அப்படி சொல்லிட்டு செட்டாக எழுதுறதுக்காக தான் செட் வேல்யூ யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபைண்ட் த செட் ஆஃப் பீப்புள். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த செட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேவ் போத் 4 வீலர் அண்ட் பைசைக்கிள் யூஸிங் above இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு அப்படின்னா என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் க்ரீன் சர்க்கிள் போட்டிருக்காங்க அண்ட் அதுக்கு ஓவர்லே வந்துட்டு நமக்கு ரெட் சர்க்கிள் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கு நல்ல இன்டர்செக்ட் ஆகுதுல்ல இந்த பாயிண்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு தான் வந்துட்டு நமக்கு 2மே வச்சுக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. ரைட்டா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருந்துருப்பீங்க ஸ்கூல் டைம்ஸில். ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண இது பண்ணல, டைம் வேஸ்ட் பண்ணது போல். ஜஸ்ட் மைட்டாக்கில் மட்டும் சொல்கிறேன். ஓகே. ஸோ செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்களா? ஸோ இவங்கள தான் வந்துட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய பீப்புள்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம செட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ கம்பைண்டாக இருக்காங்க. ஸோ 2 வேல்யூ இருக்காங்க, 2 டைப் ஆஃப் வேல்யூ இருக்கவங்க ஒரே இடத்துல கம்பைன் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு நம்ம செட்டுன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ அதே மாதிரி இது 2 வீலர் மொத்தமாக சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம லீவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ செட்னா வந்துட்டு லைக் ஒரு பேசிக்கான ஐடியா கிடச்சிடல உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு. லைக் ஒரு பேசிக்கான ஐடியா கிடச்சிருக்கும் நம்புறேன் நான். உங்களுக்கு எதுவும் லைக் நான் சொல்கிறது புரியல அப்படின்னா கேளுங்க. ஓகே. ஸோ இங்கே ரீட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே ஓகே ஃபைன் ஃபைன்.
ஸோ செட் இஸ் சீக்வன்ஸ் டேட்டா டைப் ஓகேவா. ஸோ அது சீக்வன்ஸ் டேட்டா டைப். சீக்வன்ஸ்னா தெரியும்ல, ஸ்ட்ரிங்கு லிஸ்ட் அது கீழே தான் அந்த டைப் கீழே தான் வரும் ஓகேவா. ஸோ சீக்வன்ஸ் டேட்டா டைப் ஓகேவா. யூஸ் டு ஸ்டோர் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இன் த சேம் வேரியபிள். அதாவது ஒரே வேரியபிள்குள்ள மல்டிபிள் ஆப்ஜெக்ட், அதாவது கார் பைக் அண்ட் சைக்கிள் சொல்லிட்டு நம்ம மல்டிபிள் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்துட்டு செட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. வித்தின் சேம். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு வேரியபிள் வச்சுக்கலாம். எனக்குள்ள வந்துட்டு நான் காரையும் ஸ்டோர் பண்ணலாம், பைக்கையும் ஸ்டோர் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் சைக்கிளும் ஸ்டோர் பண்ணலாம். அப்படி நான் மூணுத்தையும் ஸ்டோர் பண்ணலாம் ஓகேவா. ஸோ இப்படி தான். ஸோ இதுக்காக நம்ம செட்டுங்கிறத பைத்தானில் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ அந்த டெஃபினிஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இது சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இது வேரியபிள் எடுத்துக்கோம் ஓகேவா. ஸோ செட் இருக்கு இல்லையா. ஸோ செட் ஃபர்ஸ்ட் செட்னு இருக்குல்ல, இது வேரியபிள் எடுத்துக்கலாம், வேரியபிள் நேம் எடுத்துக்கலாம். அண்ட் நமக்கு செட்டுன்னு வரும்போது எப்போயே கேர்லி ப்ராக்கெட் தான் வரும் ஓகேவா. ஸோ தெரியுமில்ல, ஸோ கேர்லி ப்ராக்கெட்ஸில் வரும். அண்ட் அதுக்குள்ளே வந்துட்டு லைக் மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ அது வேல்யூஸ் எப்படி செப்பரேட் ஆகிருக்கும், இப்போ போல் கான்வர்சேஷன் செப்பரேட் ஆகும் ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு செட். ஓகே, இதான் நமக்கு செட்டோட சின்டெக்ஸ் நோட் பண்ணிக்குவாங்க. நமக்கு செட்னா வந்துட்டு வேரியபிள் நேம் இருக்கும் அண்ட் நமக்கு வேல்யூஸ் வந்துட்டு ஒரு கேர்லி ப்ராக்கெட்குள்ள வரும் ஓகேவா. அண்ட் செப்பரேட் பை காமாஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு செட்ஸுக்கு வந்துட்டு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அன்ஆர்டர். அதாவது செட்டுக்கு வந்துட்டு நம்ம உள்ள கொடுக்க வந்துட்டு ஒரு டிஃபைன்டு சார்ட்டட் ஆர்டரில் இருக்குன்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது ஓகேவா. ஸோ லைக் எப்படி சொல்லலாம்னா, எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரம் ஸ்மாலில் போட்டு பிக் நம்பர், இல்லை வந்துட்டு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில், இந்த மாதிரி ஆர்டரில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அது எப்படினாலும் இருக்கும் ஓகேவா. செட்டுங்க வந்துட்டு அன்ஆர்டர் ஓகேவா. அண்ட் செட்டில் வந்துட்டு அன்இண்டெக்ஸ்னு சொல்லிட்டுறாங்க. அதாவது நமக்கு போன கிளாஸில் பார்த்தோம்ல, நமக்கு வந்துட்டு லிஸ்ட்டில் வந்துட்டு இண்டெக்ஸ் வச்சு நம்ம சர்டன் வேல்யூ பிக் பண்ணி எடுப்போம் கரெக்டா. ஸோ நமக்கு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். அதுலேருந்து நமக்கு ஒரு சர்டன் வேல்யூ மட்டும் எடுக்கணும்னா அதோட இண்டெக்ஸ் எடுப்போம் கரெக்டா. ஸோ அந்த மாதிரி இண்டெக்ஸோ கீயோ வச்சு நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது ஓகேவா ஐட்டம்ஸை. ஸோ செட்டோட இது ட்ராபேக்னு சொல்லலாம். ஸோ இதுவே ட்ராபேக்ஸ் ஓகேவா. அண்ட் அன்சேஞ்சபிள். அண்ட் செட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு புதுசாக இன்னொரு வேரியபிள் ஆட் பண்ணுறதோ இல்லை டிலீட் பண்ணுறதோ நம்மளால் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ புது வேல்யூ ஆட் பண்ணுறதோ டிலீட் பண்ணுறதோ நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு செட்டோட பிரின்சிபல்ஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அன்ஆர்டர், அதாவது ஆர்டரில் இருக்காது. செகண்ட் வந்துட்டு இண்டெக்ஸ், அதாவது இண்டெக்ஸ் வேல்யூஸ் வச்சு நம்மளால ஐட்டம்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. மூணாவது வந்துட்டு நம்மளால புதுசாக ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறது டிலீட் பண்ணுறதோ பண்ண முடியாது ஓகேவா. ஓகே ஓகே. ஸோ யா அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா செட்டில் வந்துட்டு நமக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்துட்டு அலோவ் பண்ணாது ஓகேவா. ஸோ ஒரே இப்போ எனக்கு ஒன்று ஒரு செட்டில் இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு அலோவ் பண்ணாது. எனக்கு ஒன்று தான் எடுக்கும் ஓகேவா. ஸோ ஒரு வேல்யூ மட்டும் எடுக்கும் ஓகேவா. அண்ட் செட் கேனாட் ஹேவ் டூ ஐட்டம்ஸ். ஸோ அதே தான். ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆகட்டும் ரெண்டையும் ஒன்று தான் ஓகேவா. அண்ட் ஐட்டம்ஸ் ஆஃப் செட் கேன் பி எனி டேட். அது செட்டில் வந்துட்டு இந்த டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நமக்கு ஸ்ட்ரிங் இருக்கலாம், இன்டிஜர் இருக்கலாம், ஃப்ளோட் இருக்கலாம் ஓகேவா. ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம் ஓகேவா. ஸோ அது வந்துட்டு நம்மளோட இஷ்டம், நம்ம என்ன கொடுக்குறோமோ கொடுக்கலாம் ஓகேவா. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் சிமிலர் டு லிஸ்ட் தான். ஸோ இது ப்ராப்பர்ட்டிஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு செட்டில் டூப்ளிகேட் வேல்யூஸ், அதாவது ஒரு வேல்யூ சேம் வேல்யூ வந்துட்டு 2 3 டைம் வந்துட்டு திரும்பி வர முடியாது. அண்ட் அதில் வந்துட்டு நமக்கு எனி டேட்டா டைப்ஸ், எந்த டேட்டா டைப்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ போட்டு செட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ செட்டோட கன்ஸ்ட்ரக்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னா, நமக்கு வந்துட்டு செட் இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவோம் ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் வந்து நமக்கு ஏல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சண்டேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்து 6 வேர்ட்ஸ் இருக்குது, 6 லெட்டர்ஸ் இருக்குது. அண்ட் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செட்டுன்னு சொல்லிட்டு இந்த செட்டோட கன்ஸ்ட்ரக்டர் கீவேர்ட் இருக்கு இல்லையா, இதை போட்டு இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ டிக்ளேர் பண்ணாக்க என்ன ஆகுதுன்னா, அது பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்துட்டு தனித்தனியாக பிரித்து ஸோ ஒரு செட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுக்குது ஓகேவா. ஸோ இந்த இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை வச்சு நமக்கு வந்துட்டு ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு இது
செட் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு சண்டேஸ் வந்துட்டு வரிசையாக தானே இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஸோ அது வந்துட்டு இஷ்டத்துக்கு எல்லாமே இருக்கும் ஓகேவா. ஸோ ஏ ஃபஸ்ட்டு இருக்குது, டி ஒய்ன்னு சொல்லிட்டு நமக்கு இஷ்டத்துக்கு இருக்குது ஓகேவா. ஸோ இதுதான் நான் சொன்னேன், அதுக்கு அன்ஆர்டர்னு சொன்னேன் கரெக்டாக. யா ஸோ ஓகே. ஸோ எனி sequence such as list, tuple, string can be converted into list set ஓகேவா. அதாவது நமக்கு லிஸ்ட் ஆகட்டும், டப்புள் ஆகட்டும், ஸ்ட்ரிங் ஆகட்டும், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்மளால் வந்துட்டு செட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க ஓகேவா. யூசிங் செட், இந்த செட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ செட் இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ். ஸோ இதை வச்சு வந்துட்டு நம்மளால் ஒரு செட் கிரியேட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ the items in set can be arranged in random order. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த ஐட்டம்ஸ் வந்துட்டு உள்ளுக்கு செட்டுக்குள்ள இருக்க ஐட்டம்ஸ் வந்துட்டு நமக்கு ரேண்டம் ஆர்டரில் தான் அரேஞ்ச் ஆகும் ஓகேவா. ஸோ நமக்கு இங்கே நேராகவே இருந்தாலும் இப்போ ரேண்டமாக தான் அரேஞ்ச் ஆகிருக்கு கரெக்டாக. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் கெட்ஸ் அரேஞ்ச்டு இன் நியூ ஆர்டர் ஈச் டைம் த செட் இஸ் மென்டட். அதாவது ஒவ்வொரு டைம் வந்துட்டு புது ஆர்டரில் வந்துட்டு அரேஞ்ச் ஆகும் ஓகேவா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு லென் ஃபங்க்ஷன் ஓகேவா. ஸோ லென் உங்களுக்கு தெரியும்ல, லென்னா வந்துட்டு லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதுவுமே வந்துட்டு நமக்கு சிம்லர் தான். ஸோ மற்ற இதில் சீக்வன்ஸை டேட்டா டைப்பில் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இன்டீஜர் ஆகட்டும், சாரி ஸ்ட்ரிங் ஆகட்டும், லிஸ்ட் ஆகட்டும், அங்கே யூஸ் பண்ணும்போது தான் வந்துட்டு இங்கேயுமே நமக்கு லென் உதவுது ஓகேவா. லென்த் கண்டுபிடிக்க உதவுது. ஸோ சேம் இது தான். ஸோ சேம் கீவேர்டு தான். ஓகே. ஸோ இதை நான் லீட் பண்ணி மட்டும் காமிச்சிடுறேன். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் செட் கேன் பி ஃபவுண்டட் பை யூசிங் த லென் ஓகேவா. இந்த லென்னுங்கிற இதை வச்சு இது பண்ணுவோம், ஃபங்க்ஷன் வச்சு இது பண்ணுவோம். ஜஸ்ட் லைக் ப்ரீவியஸ் சீக்வன்ஸ் டேட்டா டைப். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டா டைப் மாதிரி வந்துட்டு இதுவுமே சேம் தான் ஒர்க் ஆகும் ஓகேவா. ஸோ இது வேணால் நோட் பண்ணிக்குவாங்க, இல்லை நெக்ஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சஸிங் ஐட்டம். ஸோ நமக்கு வந்துட்டு செட்டில் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு வி கேனாட் ஆக்சஸ் செட்டுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் வந்துட்டு வி கேனாட் ஆக்சஸ் ஓகேவா. ஸோ த்ரூ இண்டெக்ஸ் ஆர் கீ வேல்யூஸ் வச்சு நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்மளால் வந்துட்டு இந்த ஓகே, ஆனால் நம்மளால் வந்துட்டு இந்த லூப்ஸ் அண்ட் திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதை வச்சு வந்துட்டு நம்ம எலமெண்ட்ஸ் வந்துட்டு இது பண்ணிக்க முடியும் ஓகேவா. ஸோ ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லூப்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, செட்டுங்கிறது வந்துட்டு லூப்ஸில் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ அப்படி வந்துட்டு நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு இது டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஏன்னு சொல்லிட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் வந்துட்டு செட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு சண்டே, மண்டே, டியூஸ்டே சொல்லிட்டு மொத்தம் 3 ஸ்ட்ரிங் இருக்குது ஓகேவா. ஸோ இது வந்துட்டு நமக்கு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோன்னா, ஸோ எப்போ போல ஃபார் லூப். ஸோ ஃபார் எக்ஸ் இன் ஏ. ஸோ எக்ஸுங்க டெம்பரரி வேரியபிள் இன் ஏ. ஸோ இந்த மெயின் வேரியபிள்லேருந்து எடுத்துக்காங்க ஓகேவா. இது பண்ணிட்டு நமக்கு பிரிண்ட் எக்ஸ்னு கொடுக்காங்க. ஸோ அது நமக்கு என்ன ஆகுது, ஒவ்வொன்றா வரிசையாக பிரிண்ட் ஆகுது. நான் சொன்ன மாதிரி நம்மளால் இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்தமாதிரி நமக்கு லூப்பில் யூஸ் பண்ணும்போது வி கேன் ஆக்சஸ் ஈஸிலி. ஸோ லூப்லங்கும்போது டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணுது ஓகேவா. ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே ஓகே நோட் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். ஓகே. ஸோ இதை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் எலமெண்ட் ப்ரெசென்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது. ஸோ இதுவும் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு மொத்தம் 3 இது கொடுத்துருக்காங்களா. ஸோ சண்டே வந்துட்டு டியூஸ்டே சொல்லிட்டு 3 வேலையை கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்ட். ஸோ வந்துட்டு இப்போது மண்டேங்கிறது வந்துட்டு ஏல இருக்கா இல்லையா. ஸோ மண்டே இன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகும் ஓகே, ட்ரூன்னு சொல்லிட்டு வரும். இல்லை நம்ம வந்துட்டு அங்கே இல்லாத வேலையை கொடுத்து இங்கே ஏன்னு கொடுத்தா நமக்கு ஃபால்ஸ்னு வரும் ஓகேவா. ஸோ இங்கே பூலியன் ஆப்பரேட்டர் வந்துட்டு நமக்கு ரன் ஆகுது. ஓகே. ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸோ இதில் வந்துட்டு ஆடிங் ஐட்டம். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்மளால் வந்துட்டு இதை ஆட் பண்ண முடியாது. ஸோ ஆக்சஸ் தான் பண்ண முடியும், செட்டுக்குள்ளே இருக்க வேல்யூஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்மளால் வந்துட்டு ஆட் பண்ண முடியும். ஸோ நம்மளால் அப்டேட் பண்ணிக்க முடியும் செட்டை ஓகேவா. ஸோ அதுக்கான கீவேர்டு அப்படி பார்த்துட்டா இதான் ஓகேவா. ஸோ ஆடுங்கிற இந்த வேல்யூ, இந்த வேர்டு தான் ஓகேவா. ஸோ இந்த வேர்டை வச்சு வி கேன் ஆட் திங்ஸ் இன்டூ செட் ஓகேவா. அண்டு சேம் மாதிரி நமக்கு
டு ஆட் எலிமெண்ட் ஃப்ரம் த சீக்வன்ஸ். ஓகே, அண்ட் நமக்கு அப்டேட் அப்படிங்கிற வந்துட்டு இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நமக்கு சீக்வன்ஸில் இருந்து, ஸோ இது எப்படி சொல்கிறது, பெட்டர் எக்ஸாம்பிள் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இது முடிச்சிடலாம், ஆட் முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ நமக்கு வழக்கம் போல் வந்துட்டு மொத்தம் 3 வழியை கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வந்துட்டு எங்கள் 4வது வழியை ஆட் பண்ணணும், அது தேர்ஸ்டேக்கு ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு இந்த வேரியபிள் போட்டு ஆடும் கொடுத்துட்டு அதுக்குள்ள வந்துட்டு என்ன வேல்யூ ஆட் பண்ணாமல் இந்த வேல்யூயை கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு நான் திரும்பி பிரிண்ட் பண்ணுறேன் ஏஐ. அப்போ இதுக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்துட்டு நியூவாக வந்துட்டு வேல்யூ ஆட் ஆகுது. ஓகேவா? ஸோ மண்டே, தேர்ஸ்டே, சண்டே, டியூஸ்டே சொல்லிட்டு ஆட் ஆகுது. ஓகேவா? ஸோ வழக்கம் போல் நமக்கு செட்டில் வந்துட்டு ரேண்டமாக தான் ஆர்டர் இது பிளேஸ் ஆகும், நமக்கு வந்துட்டு சேம் ஆர்டர் இருக்காது. ஸோ நமக்கு வந்துட்டு ரேண்டமாக வந்துட்டு பிளேஸ் ஆகும். ஓகேவா எல்லாமே? ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் யா, ஸோ இது வந்துட்டு அப்டேட். ஸோ அப்டேட் அப்படிங்கும்போது வந்துட்டு நமக்கு ஸோ லைக் 2 டைப் ஆஃப் டேட்டா டைப். ஸோ 2 டைப் சீக்வன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ செட்னு ஒன்று இருக்குது அண்ட் நமக்கு வந்துட்டு லிஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு லிஸ்ட்டில் இருக்க வேல்யூ வந்துட்டு நமக்கு செட்டில் ஆட் பண்ண நினைக்கும் போது என்ன பண்ணலான்னா, டாட் அப்டேட்டும் கொடுத்து இந்த என்ன லிஸ்ட்டோட வேரியபிள் வேணுமோ அது வேரியபிள் கொடுக்கணும். அண்ட் கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு இங்கே இருக்கிறது வந்துட்டு அங்கே ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நமக்கு செட்டில் வந்துட்டு டூப்ளிகேட் வேல்யூஸ் நாட் அலோவ் பண்ணது. கரெக்டாக டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து அலோவ் பண்ணாது. ஸோ என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்துட்டு 2 4க்கு வந்துட்டு ஒரு 4 ஆக போகுது. ஓகேவா? அண்ட் 5 and 10 போயிட்டு நமக்கு வந்துட்டு ஃபுல் செட்டாக வந்துட்டு கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ அண்ட் இப்போ ஃபைனலாக வந்துட்டு நம்ம ரிமூவிங் வேல்யூவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செட்டில் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு லைக் ஆட் எதுவுமே பண்ணுற மாதிரி ரிமூவ் ஆகும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்துட்டு ஏ டாட்னு போடும்போது நமக்கு இந்த இதை ஆக்சஸ் பண்ணுறோம், இந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் கொடுத்துட்டு இங்கேருந்து என்ன நம்பர் ரிமூவ் கொடுக்குறோமோ, என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் பிரிண்ட் பண்ணும்போது அந்த வேல்யூ நமக்கு ரிமூவ் ஆகிடுது. ஓகேவா? ஸோ இதுவுமே ஆட் ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஸோ அண்ட் இந்த ரிமூவ் வந்துட்டு வி கேன் ஆல்சோ யூஸ் டிஸ்கார்ட். ஓகேவா? ஸோ பர்டிகுலர் ஐட்டம்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு டிஸ்கார்டுங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? டிஸ்கார்ட் ஆர் ரிமூவ் இந்த 2 தான் வந்துட்டு இதோட கீவேர்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே 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 ஓகே, ஸோ லைக் இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த செட் ஆப்ரேஷனில் வந்துட்டு மொத்தம் லைக் மணி டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு யூனியன். ஓகேவா? ஸோ யூனியன் அப்படின்னாச்சுன்னா, ஸோ இப்போ 2 செட் இருக்குன்னா 2 செட்டையும் நமக்கு சேர்த்து போட்டு ஒரே செட்டாக கொடுக்கறதா யூனியன். ஓகேவா? ஸோ அதை எடுத்து ஆட் பண்ணுறதும் வச்சுக்கலாம். அண்ட் நமக்கு டூப்ளிகேட் வேல்யூலாம் ரிமூவ் ஆகி நமக்கு கம்ப்ளீட்டான இது கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்குது. அண்ட் செகண்ட் பியில் வந்துட்டு 3 4 5 6 இருக்குது. ஸோ இதை எடுத்து யூனியன் பண்ணும்போது எனக்கு 1 2 அண்ட் 3 4 காமனாக இருக்குது. ஸோ ஒரே 3 ஒரு 4 போதுமானது. அண்ட் 5 6 வந்துட்டு ஆட் பண்ணி எனக்கு மொத்தமாக ஒரு செட்டாக காமிக்குது. ஓகேவா? ஸோ செட்டிங்கை வந்துட்டு லைக் லிட்டரலி லைக் ஆடிங் டு இல்லை 2 வேரியஸ் டைப் ஆஃப் செட்டை வந்துட்டு இடத்துல ஆட் பண்ணுறது எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதான். ஸோ உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்துட்டு நமக்கு யூனியன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏன்னு கொடுத்துட்டு அதில் வந்துட்டு செட்டின் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செட்டில் வந்துட்டு செட்டின் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் பிலையுமே வந்துட்டு அதே மாதிரி செட்டின் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஏ அண்ட் பியை வந்துட்டு யூனியன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு புதுசாக இன்னொரு வேரியபிள் உருவாக்குறோம். ஓகேவா? ஸோ சின்னு சொல்லிட்டு ஒன்று டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ஏ வந்துட்டு ஏ டாட் யூனியன் பி, அதாவது ஏயோட வந்துட்டு பிஏ யூனியன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ யூனியன் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம சி இங்கே வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? சார் அங்கே தான் நமக்கு ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ நம்ம சிஏ பிரிண்ட் பண்ணும்போது இந்த ஏ அண்ட் பிக்குள்ள வேல்யூ மொத்தமாக சேர்ந்து நமக்கு ஒரே செட்டுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? அண்ட் இது வந்துட்டு ரேண்டமைஸாக நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வேணால் டைப் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு லேட்டர் ஆன். கடைசியில் முடிச்சதுக்கப்புறம் டைப் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நமக்கு எந்த வேல்யூ காமனாக இருக்கோ அந்த வேல்யூ தான் எடுப்போம். கரெக்டாக? ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ 2 டைப் ஆஃப் செட் இருக்குன்னு வச்சுக்கலாம். செட்டில் வந்துட்டு எந்த வேல்யூ நமக்கு காமனாக இருக்கோ அதை நம்ம இன்டர்செக்ஷன் அந்த வேல்யூ மட்டும் தான் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அதான் இன்டர்செக்ஷன். ஸோ இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏல வந்துட்டு 1 2 3 4 அண்ட் பியில் வந்துட்டு 3 4 5 6
ஸோ 1 and 2 வந்துட்டு ஸ்கிப் ஸோ நமக்கு வந்துட்டு இங்கே 3 and 4 இங்கே 3 and 4 வந்துட்டு காமனாக இருக்குது. ஸோ நம்ம காமனாக இருக்க வேல்யூ மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதான் இன்டர்செக்ஷன் சொல்கிறோம். ஸோ டேக்கிங் காமன் வேல்யூஸ் ஃப்ரம் போத் A and B. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு வேண்டாம். ஓகே. ஸோ இது சேம் லைக்வைஸ் நமக்கு வந்து இன்டர்செக்ஷனுக்கும் இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் நமக்கு சாரி. ஓகே. ஸோ நமக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான். ஸோ இன்டர்செக்ஷனுமே வந்துட்டு சேம். ஸோ ஃபஸ்ட்டு யூனியன் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க, 2 செட் கொடுத்துருக்காங்க. அண்ட் புதுசாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் வந்துட்டு ஏ டாட் இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அண்ட் நம்ம சிஏ பிரிண்ட் பண்ணும்போது ரெண்டுத்துலேயும் எந்த வேல்யூ காமனாக இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தோன்னா வீனஸ், இங்கே வீனஸ் இருக்குது, இதுலேயும் வீனஸ் இருக்குது. ஸோ பிரிண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் 100க்கு இல்லை 100க்கு ஸோ அதை பிரிண்ட் பண்ணியிருக்கு. மிச்சருக்கு எதுவுமே நமக்கு காமனாக இல்லை கரெக்டாக. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நமக்கு லீவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். ஸோ சேம் தான், லைக் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ஸோ அந்த கீவேர்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இன்டர்செக்ஷன் யூனியன் சொல்லிட்டு கீவேர்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகே. டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸுங்கும் போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ ஸோ இதில் வந்துட்டு நமக்கு லைக் இப்போ தேர் ஆர் 2 செட் ஆஃப் sets A and B. Okay, difference set of A and B denoted A minus B is set that contain elements. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு கம்பேர் பண்ணும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ், ஸோ டிஃப்ரென்ஸாக தெரியும்ல. ஸோ கம்பேர் பண்ணிவிட்டு அண்ட் அதில் வந்துட்டு ஏல என்ன வேல்யூ இருக்கோ, எப்படி சொல்கிறது, ஸோ நமக்கு வந்துட்டு பியில் இல்லாத வேல்யூ இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஏல இருக்கக்கூடிய இப்போ பியில் வந்துட்டு 3 4 5 6 இருக்குது. அண்ட் ஏல வந்துட்டு 1 2 3 4 இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு பியில் வந்துட்டு 3 4 இருக்குது அண்ட் ஏலையும் 3 4 இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ணுதுன்னா, இந்த பியில் இல்லாத அந்த 3 4 இருக்குல்ல, ஸோ இதை வந்துட்டு லீவ் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ இதை லீவ் பண்ணிவிட்டு எனக்கு ஏல மட்டுமே இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு நமக்கு டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஏ பியில் பியில் இருக்கக்கூடிய வேல்யூ ஏல இருந்துச்சு, அந்த வேல்யூயை ஸ்கிப் பண்ணிடும். அண்ட் ஏல மட்டும் இருக்கக்கூடிய வேலையை மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் சொல்கிறோம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸாக வந்துட்டு அப்படியே அதுக்கு ஆப்போசிட். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, நமக்கு காமன் வேல்யூஸை மட்டும் லீவ் பண்ணிடுது. அண்ட் நமக்கு வந்துட்டு அன்காமனாக கூடிய விஷயத்தை வந்துட்டு மொத்தமாக சேர்த்து பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதுக்கு சிம்பிள் வந்துட்டு இந்த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு இதேமாதிரி 2 செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு காமனாக இருக்க வேலையை வந்துட்டு நமக்கு லீவ் பண்ணிவிட்டு அதில் அன்காமனாக இருக்கக்கூடிய வேலையை பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதான் வந்துட்டு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸில் வந்துட்டு நமக்கு ஏல மட்டுமே ஸோ அன்காமனாக இருக்கக்கூடிய ஏல இருக்க வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் வந்துட்டு பியில் இருக்கக்கூடிய வேல்யூயும் சேர்த்து பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ போத் சைட்ஸ், ஸோ 2 சைடு சிமெட்ரிக்னா லைக் போத் சைட்ஸ் என்ன, ஸோ சிமெட்ரிக்காக 2 சைடு இருக்க வேல்யூஸ் அன்காமன் வேல்யூஸை பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இது வந்துட்டு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ இது ஃபஸ்ட் இருக்க மாதிரி தான், யூனியன் இன்டர்செக்ஷன் மாதிரி தான் இதுவுமே. இதுக்கும் டிஃப்ரென்ஸுக்குமே சேம் தான். ஸோ டிஃப்ரென்ஸாக வந்துட்டு இங்கே டிஃப்ரென்ஸ் மட்டும் போடுவோம். அண்ட் சிமெட்ரிக் அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு போடுவோம். ஓகேவா? ஸோ எல்லாமே சேம் தான், இந்த வேர்ட்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ யா, ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த கீவேர்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, மற்றபடி எல்லாமே சேம் தான் நமக்கு. ஓகே ஓகே. அண்ட் சப்செட்ஸ், ஸோ இதெல்லாம் நமக்கு லைக் பெருசாக தேவைப்படாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இது பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ லீவ் பண்ணிடலாம் இந்த இதெல்லாம். ஓஹோ. ஓகே. ஸோ இதில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்.
ஸோ நமக்கு வந்துட்டு தேவைப்படுறது ஃபுல்லாக அதான் ஓகேவா. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் செட்டில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அண்ட் அதை வந்துட்டு எப்படி அக்சஸ் பண்ணுறோம், எப்படி ஆட் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறது தான் முக்கியமானது. ஸோ நம்ம கற்றுக்கிட்டோம் ஓகேவா. ஸோ நம்ம வந்துட்டு இந்த செட்டை வந்துட்டு இங்கேயே முடிச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிக்ஷனரி. ஓகே. ஸோ செட்டில் வந்துட்டு உங்களுக்கு டவுட் இருக்கா? ஓகே. ஸோ செட்டில் தான் டவுட் இருந்தால் கேளுங்க. நமக்கு வந்துட்டு செட்டில் வந்துட்டு அந்த டாபிக்ஸ் போதும் ஓகேவா. ஸோ அதான் நமக்கு தேவைப்படுற டாபிக்ஸ். ஸோ அது மட்டும் போதும். நமக்கு வந்துட்டு லைக் பேசிக்கான ஐடியா கிடைச்ச போதும் ஓகேவா. ஸோ இது நம்ம டீப் டவுனாக வந்துட்டு பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம், பெரிய லெவலில் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் லைட்டாக ஐடியா இருக்கும் ஓகே. ஸோ அதுக்காக தான் படிக்கிறது ஓகேவா. ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் பார்க்க போது வந்துட்டு டிக்ஷனரி ஓகேவா. ஸோ டிக்ஷனரியை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், லேட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ டிக்ஷனரி பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஓகே. ஸோ டிக்ஷனரிஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அஜெண்டா பார்த்துடலாம். டிக்ஷனரிஸ் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்ப்போம், அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, டிக்ஷனரிஸில் இருக்கக்கூடிய மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ டிக்ஷனரினா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு பெருசாக ஐடியா இருக்குமான்னு தெரியல, நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஸோ டிக்ஷனரினா வந்துட்டு நமக்கு வந்துட்டு லைக் பேர்டு வேல்யூஸாக இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் ஒரு செட் ஆஃப் ஒரு 4 பேர் நேமை நோட் பண்ண நினைக்கிறேன். அவனோட நேம் அண்ட் அவனோட மார்க்ஸ் எல்லாம் ஏஜோட நோட் பண்ண நினைக்கிறேன் வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நேமுன்னு போட்டுட்டு எனக்கு பக்கத்துலேயே வரும் ஓகே. ஸோ நான் வந்துட்டு அவனோட நேமுங்கிறது இது மென்ஷன் பண்ணுறேன், அண்ட் அவன் நேமே வந்துட்டு பக்கத்தில் மென்ஷன் பண்ணுறான் ஓகேவா. ஸோ இப்படி வந்துட்டு செட்டாக வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணுறது மல்டிபிள் வேல்யூஸ் செட்டாக மென்ஷன் பண்ணுறது தான் வந்துட்டு நான் டிக்ஷனரி யூஸ் பண்ணுறேன். அண்ட் டிக்ஷனரி வந்துட்டு என்னென்னா நமக்கு ரொம்ப ஆர்டர் ஆகும் ஓகேவா. ஸோ நம்ம என்னன்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே. ஸோ இது கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்ஷனரி வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் டேட்டா டைப் தான். தே ஆர் யூஸ் டு ஸ்டோர் டேட்டா வேல்யூஸ் இன் கீ வேல்யூ பேர்ஸ் ஓகேவா. ஸோ கீ அண்ட் வேல்யூ, ஸோ கீயும் இருக்கும் நமக்கு வேல்யூ இருக்கும், ரெண்டும் பேர்டாக வந்துட்டு இருக்கும் ஓகேவா. ஸோ அதான் வந்துட்டு நம்ம டிக்ஷனரின்னு சொல்கிறோம், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. ஓகே இதான் வந்துட்டு சின்டெக்ஸ். ஸோ இதை பார்க்குறது உங்களுக்கு புரியும். ஸோ நமக்கு வந்துட்டு இந்த நேமுங்க வந்துட்டு கீ ஓகேவா. ஸோ நேமுங்கிறது கீ அண்ட் நமக்கு ஆப்பிளுங்கிறது வேல்யூ. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம செட்டாக வந்துட்டு லைக் பேர்டாக வந்துட்டு நம்ம இது பண்ணுறோம்ல, மென்ஷன் பண்ணுறதுக்காக என்ட்ரு பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்துட்டு டிக்ஷனரி யூஸ் பண்ணுறோம். அண்ட் வி கேன் அரேஞ்ச் இன் ஆர்டர் ஓகேவா. ஸோ சர்டன் ஆர்டர் வந்துட்டு நம்மளால் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஓகேவா. ஸோ ஆர்டர் ப்ளஸ். ஸோ நமக்கு இதுன்னு பார்க்கும்போது இது டிக்ஷனரியோட நேம் ஓகேவா. ஸோ டிக்ஷனரியோட நேம் இது. அண்ட் டிக்ஷனரி வந்துட்டு எப்பவுமே கேர்லி ப்ராக்கெட்ஸ் தான் ஓப்பன் ஆகும். அண்ட் காமா வந்துட்டு செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தெரிஞ்சது தான் நமக்கு. அண்ட் கோலன் வந்துட்டு நமக்கு லைக் அது பைண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வேல்யூவையும் அண்டு கீ வந்துட்டு பைண்ட் பண்ணுறது அந்த கோலங்கிறது யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ வித்தின் த வேல்யூஸ். ஸோ கமா வந்துட்டு மொத்த வேல்யூஸையும் பிரிக்கும். ஆனால் வந்துட்டு இந்த கோலன் வந்துட்டு இது உள்ளுக்கு வந்துட்டு பேர் பண்ணி வைக்கும் ஓகேவா. அண்ட் இது வந்துட்டு கீ நேம். ஸோ இது இந்த சைடில் இருக்குல்ல, நம்ம கொட்டேஷன் மார்க்கில் கொடுத்துருக்கோம்ல இந்த க்ரீன் கலர் இருக்குது. ஸோ இது வந்துட்டு கீ அண்ட் இந்த பக்கம் இருக்க வேல்யூ ஓகேவா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ அதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நீங்கள். ஸோ ஈச் எலமெண்ட் மஸ்ட் பி இன் கீ வேல்யூ ஃபார்மேட் ஓகேவா. ஸோ கீ அண்ட் வேல்யூ ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் எல்லாமே. அண்ட் ஆல் எலிமெண்ட் ஷுட் பி மென்ஷன் வித்தின் கர்லி ப்ராக்கெட். ஸோ எல்லாம் கொடுக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே வந்துட்டு நமக்கு கர்லி ப்ராக்கெட் தான் இருக்கணும் ஓகேவா. அப்போ தான் கன்சிடர் பண்ணும். அண்ட் எலமெண்ட்ஸ் மஸ்ட் பி செப்பரேட்டட் பை கமாஸ். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு எலமெண்ட் முடிச்சதுக்கப்புறமா யூ ஹேவ் டு யூஸ் கமாஸ் டு செப்பரேட் தம் ஓகேவா. அண்ட் எலமெண்ட்ஸ் கேன் ஆல்சோ ரிட்டன். ஸோ எலமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம இப்படியும் எழுதலாம் அண்ட் வி கேன் ரைட் இன் சேம் லைன் ஓகேவா. ஸோ இந்த கலர் வந்துட்டு நம்ம மேலே வச்சு ஒரே லைன்லேயே எழுதலாம் ஓகேவா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு லைக் நமக்கு வந்துட்டு இதுன்னு சொல்லலாம், ஸோ பிரின்சிபிள்னு சொல்லலாம், இல்லை ரூல்னு சொல்லலாம். ஓகே. ஸோ ஓகே நான் நெக்ஸ்ட் போகிறேன்.
ஸோ சின்டெக்ஸ் திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மேப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்ஷனரி கேன் பி அண்டர்ஸ்டுட் ஆஸ் அ மேப்பிங், ஓகேவா. ஸோ மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ மேப்பிங் என்னன்னு தெரியும்ல. ஸோ லைக் பிளாட் பண்ணுறது. ஸோ நம்மளோட கீ வேல்யூ வச்சு இன்னும் நம்ம கீயை வச்சு நம்ம அதோட வேல்யூ பிளாட் பண்ணுறத மேப்பிங்னு சொல்லுவோம் கரெக்டா. ஸோ நமக்கு வந்துட்டு இங்கே நேமுக்கு வந்து கீயாக இருக்குது. ஸோ இந்த கீயை வச்சு நம்ம வந்துட்டு நம்ம வேல்யூ வந்துட்டு பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ மேப்பிங் பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஸோ இப்படி மேப்பிங் பண்ணி அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு டைரக்ட் பண்ணுறதா வந்துட்டு மேப்பிங். அதாவது டிக்ஷனரி வந்துட்டு அந்த மேப்பிங் அப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சம் எக்ஸைஸ். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம், ஓகேவா. ஸோ எனக்கு வந்துட்டு லிஸ்ட்டில் வந்துட்டு அன்இண்டெக்ஸ்டாக இருந்துச்சு, அன்ஆர்டர்டாக இருந்துச்சு, அண்ட் கொஞ்சம் அதில் வந்துட்டு நமக்கு அன்சேஞ்சபிளாக இருந்துச்சு கரெக்டாக. ஆனால் நமக்கு டிக்ஷனரி அப்பயே கேட்டால் கிடையாது. நமக்கு டிக்ஷனரி வந்துட்டு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ நமக்கு எந்த மாதிரி ஃப்ளோவில் வேணுமோ அந்த ஃப்ளோவில் நம்மளால் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் நமக்கு பிரிண்ட் பண்ணக்கூடியது வந்துட்டு அதே ஆர்டரில் நமக்கு பிரிண்ட் ஆகும், ஓகேவா. அண்ட் நமக்கு வந்துட்டு சேஞ்சபிள். ஸோ we can add or remove or we can access items, ஓகேவா. ஸோ கீயை வச்சு நம்மளால் வேலையை ஆக்சஸ் பண்ண முடியும். சொல்லி நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கிறனால ஸோ இது சேஞ்சபிள் சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ். ஒன்று வந்துட்டு ஆர்டர், அதாவது சேம் ஆர்டரில் வந்துட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். இன்னொன்று வந்துட்டு சேஞ்சபிள். ஸோ நம்மளால் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்க முடியும், எலமெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ஆட் பண்ணிக்க முடியும், ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது, ஓகேவா. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஆக்சஸிங் எலமெண்ட். ஸோ இப்போ நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நம்ம பொதுவாக வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போ கீயை வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம் கேட்டா. ஸோ நம்ம வந்துட்டு எப்போவுமே ஒன்று கீயை வச்சு உள்ளுக்கு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுவோம், இல்லை வந்துட்டு இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த டிக்ஷனரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீயை வச்சு ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரூட் ஒன்றுன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்குள்ளே வந்துட்டு அதோட நேம், கலர்னு சொல்லிட்டு நமக்கு 3 கீ அண்ட் 3 வேல்யூஸ் கொடுத்தாங்க, ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்துட்டு இந்த ப்ரைஸுங்கிற வேல்யூ மட்டும் எனக்கு ஆக்சஸ் பண்ணணும். ப்ரைஸோட வேல்யூ ஆக்சஸ் பண்ண நினைக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா பிரிண்ட் அடுத்தது ஃப்ரூட்டோட அந்த டிக்ஷனரி நேம் கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த கீ லைக் இந்த கீ இருக்கு இல்லையா. ஸோ கீயை வந்துட்டு மென்ஷன் பண்ணுறோம், ஓகேவா. அப்படியே மென்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு அதோட வேல்யூ வந்துட்டு பிரிண்ட் ஆகும், ஓகேவா. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்துட்டு வி கேன் ஆக்சஸ், ஓகேவா. ஸோ பை டிக்ஷனரி நேம் அண்ட் என்ன கீயோ எந்த கீயை நம்ம ஆக்சஸ் பண்ணோமோ அந்த கீயோட வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு இந்த கீயோட வேல்யூ வந்துட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும், ஓகேவா. ஸோ பிரிண்ட்டாக நமக்கு விசிபிள் ஆகும், ஓகேவா. அது வி கேன் ஆக்சஸ். ஸோ யா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் சின்டெக்ஸ். இருக்குது சின்டெக்ஸாக நோட் பண்ணிக்கோங்க அது. ஓகே. ஸோ இண்டெக்ஸிங். ஸோ இதுவுமே சேம் தான். ஸோ இண்டெக்ஸிங்னாலும் உங்களுக்கு ஆக்சஸிங்னாலும் சேம் தானே. ஸோ ஓகே. ஸோ த கீ நேம் அண்ட் த வேல்யூஸ் கேன் பி ஆஃப் எனி டேட்டா டைப். ஸோ இல்லை என்ன டேட்டா டைப் வேணாலும் இருக்கலாம், ஓகேவா. அண்ட் தேர் கேனாட் பி 2 எலிமெண்ட்ஸ் வித் சேம் கீ நேம். அதாவது ரெண்டு எலமெண்ட் வந்துட்டு நமக்கு ஒரே கீ நேம் வச்சு வராது, ஓகேவா. வரக்கூடாது, ஓகேவா. அது ஒரு ஸ்டெப். ஏன்னா இட் மேக்ஸ் அ கன்ஃபியூஷன், ஓகேவா. ஸோ அதனால் அண்ட் டூப்ளிகேட் வேல்யூஸ் ரீப்ளேஸ் எக்ஸிஸ்டிங் வேல்யூஸ். அதாவது நமக்கு இப்போ ஆல்ரெடி வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கலாம். அண்ட் நம்ம டூப்ளிகேட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேல்யூ கொடுக்கும்போது அதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேல்யூ மாதிரி இன்னும் வேல்யூ இருக்குது, ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ரீப்ளேஸ் ஆகும், ஓகேவா. ஸோ அந்த டூப்ளிகேட் வேல்யூ வந்துட்டு இந்த எக்ஸிஸ்டிங் வேல்யூவோட நமக்கு ரீப்ளேஸ் ஆகி வந்துடும், ஓகேவா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் நமக்கு சேம் எக்ஸாம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே கூடிய 3 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன டேட்டா டைப்பில் வேணால் இருக்கலாம். அண்ட் செகண்ட் வந்துட்டு நமக்கு சேம் லைக் டூ சேம் கீ நேம்ஸ் வந்து வரக்கூடாது. அண்ட் மூணாவது வந்துட்டு டூப்ளிகேட்ஸ் வந்துட்டு எக்ஸிஸ்டிங் வேல்யூவோட நமக்கு ரீப்ளேஸ் ஆகும், ஓகேவா. வென் வி ட்ரை டு டூப்ளிகேட் சம்திங். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ ஆடிங் எலமெண்ட். ஸோ ஆடிங் எலமெண்ட் வந்துட்டு இப்போவும் போல தான். ஆனால் நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டேரக்ட் ஆடுங்கிற இது யூஸ் பண்ணாமல் நம்ம வந்துட்டு என்ன டிக்ஷனரி நேம் போட்டுட்டு அப்போ என்ன எலமெண்ட் ஆட் பண்ணணுமோ என்ன கீ ஆட் பண்ணுமோ அது கீ வந்துட்டு உள்ளே கொடுக்குறோம். அண்ட் அதோட வேல்யூ கொடுக்கும். ஓகேவா? ஸோ நம்ம அப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்கும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆட் ஆயிடுறோம். ஓகேவா? ஸோ இதான். ஸோ இதுக்கு வந்துட்டு இது வந்துட்டு முன்னாடி இருக்க மாதிரி ஆடுங்க தனியாக வேர்டு யூஸ் பண்ணி ஆட் பண்ணுறது மாதிரி கிடையாது. ஸோ இப்படி வந்துட்டு நம்ம டேரெக்டாக வந்துட்டு நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் வச்சு ஸோ இதான் வந்துட்டு இதோட மெத்தட். ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே என்ன கீ கொடுக்கணுமோ கீ நேம் கொடுத்துட்டு அண்ட் அதோட வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ரிமூவிங். ஸோ நமக்கு வந்துட்டு ரிமூவிங்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா பாப்புங்கிற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ பாப்புங்க வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் கேட்டா. ஸோ இது வந்துட்டு நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு லிஸ்ட்டில் இதை பார்த்தோம், பாப்புங்கிற விஷயத்தை பார்த்தோம். ஸோ அதான் வந்துட்டு இங்கே நமக்கு டிலீட் பண்ணுறதுக்கு வேல்யூ டிலீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துலாம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு நேம், கலர் அண்ட் ப்ரைஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் இப்போ வந்துட்டு எனக்கு இதில் வந்துட்டு எனக்கு கலரை மட்டும் ரிமூவ் பண்ண நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஏஐசி கல்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். டிக்ளேர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன். ஸோ ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டிக்ஷனரியோட நேம் கொடுத்துட்டு டாட் பாப்னு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன வேல்யூ போனோமோ அந்த வேல்யூ வந்து நமக்கு உள்ளே கொடுக்காங்க. ஸோ கீ கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இது பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரிண்ட் பண்ண எதுக்கு இது என்ன ஆகுது, நமக்கு டேட்டா டெலீட் பண்ணாது. ஸோ இதை வந்துட்டு உள்ளுக்கு வந்து வெளியே எடுத்து போட்டுரும். ஓகேவா? ஸோ பாப்பிங் இதை எடுத்து தெரியும்ல. ஸோ அப்படியே அந்த என்ன ஒரு கீ இருக்கு லைக் அந்த டிக்ஷனரியில் வந்துட்டு அந்த வேல்யூ எடுத்து அப்படியே தூக்கி வெளியே வச்சு நமக்கு தனியாக பிரிண்ட் பண்ணி காமிக்கும். அதுதான் பாப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இங்கே வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஏன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த வேல்யூ வந்துட்டு இந்த கலர் வந்துட்டு நமக்கு வெளியே வந்து நமக்கு அது தனியாக பிரிண்ட் ஆகுது. அண்ட் லிஸ்ட் நமக்கு டிக்ஷனரிக்குள்ளே வந்துட்டு நேம் அண்ட் ப்ரைஸ் மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ பாப்புங்க வந்துட்டு இந்த லைக் எப்படி சொல்கிறது, ஓகே ஒரு பக்கெட் இருக்கா, பக்கெட்லேருந்து ஒரு பொருள் எடுத்து வெளியே வச்சுட்டு மிச்ச பொருளை மட்டும் காமிக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ லிட்டரலி சேம் தான். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஓகே. ஸோ பக்கெட்டில் வந்துட்டு இப்போ ஒரு பக்கெட்டில் பேஸ்கெட்டில் வந்துட்டு ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஆப்பிள் வந்துட்டு யாரையும் காமிக்கணும், நம்ம ஒருத்தர் வந்து காமிக்கப்போ அவன்கிட்ட வந்து ஆப்பிளை காமிக்கணும்னு நினைக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்மகிட்ட ஒரு ஆப்பிள் தான் இருக்குது அண்ட் ஆரஞ்சு வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆப்பிளை மட்டும் நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டு மிச்சத்தை காமிப்போலே. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ அந்த இதை எடுத்து வெளியே வச்சிடறோம், ரெட் எடுத்து வெளியே வச்சிடறோம், கலர் எடுத்து வெளியே வச்சிடறோம் அண்ட் மிச்சக்கூடிய வேல்யூஸ் மட்டும் காட்டுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ சேம். ஸோ ஓகே. அண்ட் இதுவும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டெலிட் பண்ணுறதுக்கு, ஸோ ரிமூவ் பண்ணுறவங்க டெல்லுங்கிற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ சேம் தான். ஸோ ஒரு டிக்ஷனரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் டெல்லுன்னு போட்டுட்டு டிக்ஷனரி நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த கீ நேம் வந்துட்டு நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். என்டர் பண்ணிட்டு ஒன்ஸ் நீ பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த இது வந்துட்டு டெலிட் ஆயிடுது. ஓகேவா? ஸோ நமக்கு வந்துட்டு எப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி லைக் டிக்ஷனரி வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம்னு நினைக்கிறோமோ அப்போ வந்துட்டு நம்ம இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஈவன் ஃபார் ஆடிங் ஆர் ரிமூவிங், ஸோ நம்ம என்ன பண்ணாலும் வந்துட்டு நம்ம இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் இது வந்து டிக்ஷனரி மெத்தட். ஸோ டிக்ஷனரி மெத்தடில் மொத்தம் 3 மெத்தட் இருக்குது, கிளியர், கீ அண்ட் ஐட்டம்ஸ். ஸோ கிளியர் தான் வந்துட்டு நமக்கு மொத்தமாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுது. எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ கிளியர் டாட் அண்ட் உள்ளுக்கு வந்துட்டு என்னது ரிமூவ் பண்ணணுமோ, ஸோ என்ன வேல்யூ ரிமூவ் பண்ணணுமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
எனக்கு வந்துட்டு இந்த ஃப்ளூட் ஒன்று வந்துட்டு மொத்தமாக ரிவ்யூ பண்ண நினைக்க வச்சுக்கோங்களேன். ஸோ கிளியருக்குள்ளே இந்த இது இருக்குல்ல, ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நான் மொத்தமாக அந்த டிக்ஷனரி நேம் கொடுத்து நான் ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் ரிஜன்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஆல் கீ. ஸோ நான் வந்துட்டு மொத்தமாக எல்லா கீயை நான் எடுத்து தனியாக பிரிண்ட் பண்ண நினைக்க வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு எனக்கு அந்த கீஸுங்கிற இந்த ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் ஐட்டம்ஸ் சொல்லும்போது எனக்கு லைக் பேர், ஸோ பேர் பரம் வந்துட்டு எனக்கு ஐட்டம்ஸ் வந்துட்டு இது பண்ணுறக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ செட்டாக இந்த ஃபார்மேட்டில் நமக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஐட்டம்ஸ் விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வேணும் நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 3 கிளியர், கீ அண்ட் ஐட்டம்ஸ். ஒன்று சாருங்க. ஸோ இது நமக்கு லைக் இது தேவையில்லாததான். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதுக்கு இப்போ கீ செட் ஃபஸ்ட்டு செட்டு பார்த்தோம். இப்போ கீ டிக்ஷனரி பற்றி பார்த்துருக்கோம். இல்லை எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? நான் சொன்னது புரிஞ்சதில்ல, என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். ஸோ கடைசியில் நம்ம பார்க்க போகிறோன்ட்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லைக் டாபிக் இன் பைத்தான். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவல் கோடிங் போக நினைக்கிறோன்னா நம்ம அதை படிக்க போதே ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்துட்டு இட்ஸ் வெரி பேசிக் திங் இன் பைத்தான். ஸோ லைக் சீக்வன்ஸ் ஆகட்டும் அண்ட் இன்டீஜர்ஸ், பூலியன்ஸ், ஸோ ஆப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்துட்டு நமக்கு பேசிக். ஸோ ரொம்ப பேசிக். ஆனால் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினைக்கிறோம். ஸோ நான் வந்துட்டு இந்த லைக் ரொம்ப நார்மலான பைத்தானில் யூஸ் பண்ணாமல் நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டாக அந்த லைக் எனக்கு வந்துட்டு இந்த டிக்ஷனரி, இந்த லைப்ரரிஸாக யூஸ் பண்ண நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நான் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு இந்த ஃபங்க்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அண்ட் அதோட பேராமீட்டர்ஸ் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் எப்படி எடுத்தாச்சுன்னா நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டி விஷயம் கொடுத்துருக்காங்களே. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு ப்ரோக்ராம் எடுத்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு இன்புட் வாங்க ரைட்டா. ஸோ இன்புட் வாங்கி அண்ட் அதை வந்துட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக கொடுப்போம் ரைட்டா. ஸோ அதான் வந்துட்டு நம்ம அந்த ப்ராசஸ் பேஸ் பண்ணி ஃபங்க்ஷனுங்கிறது ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மொத்தமாக நம்ம லைக் இன்புட் வாங்குறதுலேருந்து நம்ம வந்துட்டு அவுட்புட் கொடுக்கோம் இல்லையா. ஸோ அவுட்புட் வெளியே வருது இல்லையா. அண்ட் உங்களுக்கு ப்ராசஸிங் அவுட்புட் வெளியே வரும். ஸோ எல்லாம் சேர்த்து நமக்கு ஃபங்க்ஷன் சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? வாங்கக்கூடியது வந்துட்டு இன்புட், உள்ளுக்கு நடக்கக்கூடியது வந்துட்டு ஆப்ரேஷன் ஆர் ஓகேவா. ஸோ ஆப்ரேஷன் வச்சுக்கலாம், இல்லை ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன் வெளியே வரக்கூடிய அவுட்புட். ஸோ அந்த இன்புட், ஆக்ஷன் அண்ட் அவுட்புட் இருக்குல்ல, எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ இந்த டீ மிஷின் நமக்கு காஃபி மிஷின் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு காஃபி மிஷின் வந்துட்டு என்ன பண்ணுவோம், இன்புட்டாக டீ பவுடர், வாட்டர் அண்ட் மில்க்குங்க ஸ்டப்ஸ் நம்ம கொடுப்போம் கேட்டா. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, நமக்கு வந்துட்டு உள்ளுக்கு வந்துட்டு இது ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு ஹீட் பண்ணி அண்ட் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்துட்டு சேம் கம்போசிஷன் நம்ம ஆட் பண்ணி அண்ட் அதை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி நமக்கு வந்துட்டு அவுட்புட்டாக வந்துட்டு நமக்கு காஃபியை கொடுக்குது கேட்டா. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஹோல் ப்ராசஸ் நம்ம ஃபங்க்ஷன் சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதான் வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ டவுட் வேண்டாம் உங்களுக்கு, லீவ் இட். ஸோ இதான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு உள்ளுக்கு வரக்கூடிய இன்புட் ஆகட்டும், இது இன்புட் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நம்ம பேராமீட்டர்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்துட்டு பேராமீட்டர் வந்துட்டு கொடுப்போம். இது மெயின் கோடுக்குள்ளே போயிட்டு அது உள்ளுக்கூடிய ஆக்ஷன் வந்துட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அதில் கிடைக்கிற ரிசல்ட் இருக்கு இல்லையா. ஸோ அவுட்புட் தான் ரிசல்ட். ஸோ ரிசல்ட் வந்துட்டு நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இது மொத்தமாக சேர்த்து நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அண்ட் தீஸ் ஆர் த பார்ட்ஸ், பேராமீட்டர்ஸ் அதாவது இன்புட், அண்ட் மெயின் கோட் இல்லைனா ஆக்ஷன், அண்ட் அவுட்புட் இல்லைனா ரிசல்ட். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். வேணால் நோட் பண்ணிக்கோங்க, இந்த டயக்ராம் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ சேம் தான். ஸோ நமக்கு வந்துட்டு இன்புட் வந்துட்டு பேராமீட்டர்னு சொல்கிறோம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ஆர்குமெண்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேராமீட்டர்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆர்குமெண்ட்.
இன்புட் தான் பேராமீட்டர்னு சொல்கிறோம். இன்புட்டில் கொடுக்கக்கூடிய வேல்யூஸும் பேராமீட்டர்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆர்குமெண்ட். ஓகேவா? ஓகே, ஸோ திரும்ப வந்ததே வருது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ரிட்டர்ன் வேல்யூஸ். ஸோ இந்த ரிட்டர்ன் வேல்யூ அப்படிங்கும்போது வந்துட்டு அவுட்புட் தான் அப்படி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பேராமீட்டர்ஸ், அதாவது இன்புட்டை நம்ம வந்துட்டு உள்ளே கொடுக்குறோம். அண்ட் அதை வந்துட்டு மெயின் கோடுக்குள்ள வந்துட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது, அவுட்புட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த அவுட்புட் தான் நம்ம ரிட்டர்ன் வேல்யூ சொல்கிறோம். ஸோ நமக்கு கொடுக்கக்கூடிய பேராமீட்டருக்கு ரிட்டர்ன் கண்டிப்பாக இன்புட்னு கொடுத்தா அவுட்புட் கிடைக்கணும்ல. ஸோ அதான் ரிட்டர்ன் வேல்யூ நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ அதான் வந்துட்டு சொல்லிக்காங்க. ஸோ அவுட்புட் தான் ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, அவுட்புட் வந்து ரிட்டர்ன் வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அண்ட் இதான் வந்துட்டு சின்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ ஒரு டெஃபினிஷன், ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்க போனால் மட்டும் இப்போ டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ டிஃபைன் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறோம். இந்த டெஃபுங்க வந்துட்டு டிஃபைன். ஸோ டிஃபைன் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த உள்ளுக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன வேல்யூஸ் கொடுக்க போகிறோம், அதாவது பேராமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு உள்ளுக்கு வந்துட்டு நமக்கு உள்ளுக்கு நடக்கக்கூடிய ஆக்ஷன் வந்துட்டு அந்த ஆக்ஷனுக்கான கோடு வந்துட்டு உள்ளுக்கு இருக்கும். அண்ட் ரிட்டர்ன் ரிசல்ட்டும் கொடுக்குறோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா ரிசல்ட்டும் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? ரிட்டர்ன் பண்ணும்போது வி கேன் பிரிண்ட் தட். ஓகேவா? ஸோ இது கூட நான் எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன், நம்ம பண்ணி பார்த்துடலாம். வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு இதை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வி கேன் ஸ்கிப் திஸ். நான் வந்துட்டு உங்கள் எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன், கடைசியில் காமிக்கேன். ஓகே ஓகே, ஸோ இப்போ பண்ணி காமிச்சேன் நான். ஸோ யா, இப்போ வந்துட்டு புதுசாக ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நிமிஷம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்துட்டு இன்புட் வாங்கணும். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் இது டிக்ளேர் பண்ணோம், இது வந்துட்டு நான் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு வந்துட்டு பேராமீட்டர்ஸ் வாங்கணும். ஸோ பேராமீட்டருக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்துட்டு இன்புட் ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ இன்புட்டுக்கு டெக்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்புட்டு போட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ என்ட் ஸோ என்டர் த டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு ஓகே, ஸோ இதெல்லாம் முடிஞ்சது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ என்னோட இதை டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ டெஃப்னு போட்டுட்டு என்ன பண்ணுறேன், என்னோட இதை நான் கொடுக்க போகிறேன், அதாவது என்னோட ஃபங்க்ஷன் நேம் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ கவுண்ட் வவல்ஸ். இந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலாக என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சர்டன் வேல்யூ இன்புட்டாக கொடுக்கும்போது அதுலேருந்து நமக்கு லைக் வவல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஏஇஐஓயு இந்த எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதான் இதோட வேலை. ஸோ அதான் இந்த ப்ரோக்ராமோட பர்பஸ். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ நான் கவுண்ட் வவல்ஸுங்க வந்துட்டு கொடுக்கேன். ஓகேவா? ஸோ கவுண்ட் வவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்டிங்கை வந்துட்டு போடுறேன். ஓகே, ஸோ டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் எதுக்குன்னா, இங்கே இந்த இன்புட் வாங்குறோம்ல, ஸோ இன்புட் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணோம்ல, ஸோ அதுக்காக டெக்ஸ்ட்னு போடுறேன். டெக்ஸ்ட்னு போட்டுட்டு நான் வந்துட்டு கோலன் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது முடிச்சக்கப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என்னென்ன ஸோ வவல்ஸ்னு சொல்லிட்டேன். ஸோ வவல்ஸ் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், நான் வவல்ஸ் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இது பண்ணிவிட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் அதில் வந்துட்டு மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ ஓகே ஓகே, ஸோ இதை போட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஸ்மால் வவல்ஸ் எழுத போகிறேன். ஓகேவா? ஸ்மால் கேப்ஸில் ஸ்மால் ஆல்ஃபபெட்டில் எழுத போகிறேன். ஸோ ஏஇஐஓயு அண்ட் இதே நான் கேப்ஸில் எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ ஏஇஐஓயு சொல்லிட்டு நான் லைக் நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? ஸோ கேப்ஸ்லேயும் வரலாம், ஸ்மால்லையும் வரலாம். ஸோ பாசிபிலிட்டி இருக்கிறனால வந்துட்டு நான் மொத்தமாக இதுவுமே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏஐஓயு ஸ்மால்லேயும் இருக்குது அண்ட் கேப்ஸ்லேயும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட வவல்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கவுண்ட். ஸோ கவுண்ட் வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுனதுக்கு, ஸோ நான் அங்கேருந்து கவுண்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ அந்த கவுண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுனது இருக்குல்ல, ஸோ என்ன பண்ண போகிறேன்னா ஜீரோலேருந்து. ஓகேவா? ஸோ ஜீரோன்னு கொடுக்க போகிறேன். ஸோ தட் எனக்கு வந்துட்டு கவுண்ட் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் ஜீரோன்னு கொடுக்குறேன். ஸோ இதுதான் டிஃபால்ட் வேல்யூ. ஸோ ஜீரோன்னு கொடுத்துடலாம். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு லைக் லூப் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஒரு லூப் எழுத போகிறேன். ஸோ லூப் எதுக்கு அப்படின்னு ஆச்சுன்னா, எனக்கு வந்துட்டு செக் பண்ணும்ல, ஸோ நான் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி எனக்கு இது பண்ணும்ல, ஸோ அதுக்காக லூப் எழுத போகிறேன். ஸோ நான் என்ன லூப் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் கெஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்கோர்ஸ் நம்ம ஃபார் லூப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபார் லூப்.
ஸோ ஃபார் லூப்பில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், கேட் அப்படி கேல்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ தட் நமக்கு இங்கே கொடுக்கக்கூடிய இந்த இன்புட்டில் கொடுக்கக்கூடிய வேல்யூஸை வந்துட்டு நமக்கு வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு இது பண்ணும். ஓகே, தனித்தனியாக எடுத்து இது பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்காக டெம்பரரியாக வந்துட்டு வேரியபிள், ஓகே, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் இன் vowels. ஓகே, ஸோ யா, சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இன்புட்லேருந்து இருக்காது. ஸோ இது வந்துட்டு இந்த வவல்ஸை செக் பண்ணும். ஓகேவா? நம்ம கொடுத்துக்கூடிய இந்த இன்புட்டை வந்துட்டு இந்த வவல்ஸோட வந்துட்டு 1 by 1 செக் பண்ணி பார்க்கறதுக்காக தான் வந்துட்டு இது எழுதுகிறோம். ஓகே, ஸோ மாற்றி எழுதிட்டேன், சாரிங்க. டெக்ஸ்ட் தான் வரும், தப்பாக சொல்லிட்டேன். கன்ஃபியூஷன். ஓகே, ஸோ இப்போ நான் இதை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இஃப் எழுதிக்கிறேன், இஃப் கண்டிஷன் எழுதுறேன். ஸோ உங்களுக்கு லூப் வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக கண்டிஷன் இருக்கணும் இல்லையா? ஸோ இஃப் கண்டிஷன். ஸோ இஃப்ல வந்துட்டு இஃப் கேரக்டர் இன் vowels. ஸோ எனக்கு வந்துட்டு இஃப் எனக்கு வந்துட்டு இந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, நம்ம லைக் இந்த எடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்லேருந்து எடுக்கக்கூடிய கேரக்டர் இருக்கு இல்லையா? ஸோ டெக்ஸ்ட்லேருந்து எடுக்கக்கூடிய கேரக்டர் வந்துட்டு வவல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வவல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், கவுண்ட் வந்துட்டு +1 ஆக்க போகிறேன். ஓகேவா? ஸோ கவுண்ட் வந்துட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ +1 ஆக்க போகிறோம். ஓகேவா? அண்ட் யா, ஸோ எனக்கு இதோட வந்துட்டு ஒர்க் முடியுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டும் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பிரிண்ட்னு போட்டுட்டு எப்பயும் அவங்க அவுட்புட் கிடைக்கணும்ல, ஸோ அதுக்காக நான் பிரிண்ட் போட போகிறேன். ஸோ பிரிண்ட்னு போட்டுட்டு என்ன பண்ணுறேன், நம்பர் ஆஃப் வவல்ஸ் அப்படி சொல்லிட்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், நம்ம டிக்ளேர் பண்ண அந்த இது இருக்கு இல்லையா, வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ கவுண்ட்டுங்க இது இருக்கு இல்லையா, ஸோ வந்து நான் இங்கே இது பண்ண அவுட்புட்டை வாங்க போகிறேன். ஓகேவா? ஸோ கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். ஸோ தட் எனக்கு வந்துட்டு இங்கே எத்தனை கவுண்ட் வருதோ இங்கே மொத்தமாக காமிக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு ரன் பண்ணி காமிக்கப்போம். வெயிட் பண்ணுங்க, சிஸ்டம் ஆன்லைன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோனா கிவ் சம் நம்பர் லைக் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஹலோ வெல்கம் டு info smite AI Python with AI. ஓகே, ஸோ இப்படி ரேண்டமாக கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துட்டு ஓகே, ஸோ இதுமாதிரி கொடுத்து நான் என்ட்ரு பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, என்னாச்சு, என்ன எதுவுமே ஆகலை. ஓ சாரி, நான் முக்கியமான விஷயம் வந்துட்டேன். ஸோ நம்ம என்ன பண்ண, இப்போ இங்கே வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷனாலிட்டிலாம் கொடுத்துருவோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த இதில் நான் டிக்ளேரும் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபங்க்ஷனோட நேம் இருக்குல்ல, ஸோ ஃபங்க்ஷனோட நேம் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனோட நேம் எடுத்துகிட்டு அண்ட் இதை வந்துட்டு டெக்ஸ்ட்டோட வந்துட்டு நான் இது பண்ண போகிறேன். ஸோ கம்பைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ பிளாக் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன, அப்போ தான் வந்துட்டு எனக்கு இது ரீட் பண்ணும். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் வந்து ரீட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ மேலே இன்புட் வாங்குகிறேன் அண்ட் கீழே இந்த இடத்துல ஃபுல்லாக வந்துட்டு என்ன ஆகுதுன்னா என்னென்ன நடக்கணும், எப்படி என்ன ஃபங்க்ஷன் என்ன ஆப்ரேஷன் நடக்கணுங்கிறத வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். அண்ட் இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இதையும் லைக் இந்த ஃபங்க்ஷன்ஸையும் அண்ட் இந்த இன்புட்டையும் வந்துட்டு நான் கம்பைன் பண்ணுறேன். ஓகேவா? கம்பைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு திரும்பி கொடுக்குறேன். ஸோ ஹலோ வெல்கம் டு info smite Python with AIML அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுக்கும்போது என்ன ஆகுது, எனக்கு வந்துட்டு எத்தனை நம்பர் வேர்ட்ஸ் சொல்லிட்டு காமிக்குது. ஓகேவா? ஸோ பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்துட்டு இல்லை எத்தனை AEIOU அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி எனக்கு காமிக்குது. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு ஃபங்க்ஷன். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த ஃபங்க்ஷனோட டிக்ளேர் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸில் வந்துட்டு நம்ம நம்பை பற்றி பார்ப்போம் அண்ட் ஸோ மெனி ஸ்டெப்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ அப்போ வந்துட்டு கண்டிப்பாக அது தேவைப்படும். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? இந்த இது வரைக்கும் நம்ம எடுத்ததில் எதுவும் டவுட் இருக்கா? புரியும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் புரியலன்னா என்ன ஆஸ்க் மீ. ஓகே 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 ஸ்லோவாக தானே எடுத்தேன் நான், ரொம்ப வேகமாக எடுக்கல. கரெக்டாக 7 o'clock ஆகுது.
ஓகே ஓகே ஸோ இன்றைக்கான கிளாஸ் நமக்கு அவ்வளோதான் ஓகேவா. ஸோ நாளையிலேருந்து வந்துட்டு நம்ம டேரெக்டாக மெயின் சப்ஜெக்டில் ஜம்ப் ஆயிடலாம். அது வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேவா. ஸோ எனக்கு பிடிச்சதுமே அதுதான். ஸோ வந்துட்டு நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்கமிங்கில் இப்போ லைக் 3 days இல்லையா. ஸோ இன்னும் 3 days இருக்குது இல்லையா. ஸோ 3 days வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு லைப்ரரி எப்படி எப்படி யூஸ் பண்ணுங்க வந்துட்டு மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஓகேவா. ஓகே ஸோ இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான். உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, இல்லைனா வந்துட்டு யூ கேன் லீவ். தேங்க்யூ.